நானா வருவேன் தாலி கட்டலான்னு காத்துட்டு இருந்தேன். அதுக்காக கட்டையில போற வரைக்கும் காத்துட்டு இருக்க முடியாது பார்வதி. உன்னை கட்டாயப்படுத்தி தாலி கட்டணுங்கிறது விதி. அதுக்காக நான் என்ன பண்ண முடியும்? இங்க நடக்கிறதெல்லாம் அத்தா பார்த்துட்டு தான் இருக்கா. அவ முன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன நெருங்கின உன்னை எரிச்சிருவா. ஏன் பார்வதி, நீ மட்டும்தான் அம்மனோட பக்த மாதிரியும் நான் என்னமோ அடுத்த வீட்டுக்கார மாதிரியும் பேசுறிய. நானும் அம்மன் பக்தம் தான். அன்னாடு அம்மனை கும்பிடுறேன், அபிஷேகம் பண்றேன், அப்பப்ப உண்டி எல்லாம் அமௌண்ட்டும் போடுறேன். உனக்கு நல்லது பண்றாம எனக்கு மட்டும் நல்லது பண்ண மாட்டாளா? ஆத்தா என்ன சொல்றா தெரியுமா? மகனே, என் பக்திக்கு என் கழுத்துல இருக்க தாலி எடுத்து கட்டுன்னு சொல்றா. ஆத்தா, உன் அருளே அருளா ஆத்தா. என்னடா அக்கிரமம் இது? விருப்பம் இல்லாத ஒரு பொண்ணை கட்டி போட்டு தாலி கட்டலாம் நினைக்கிறிய? நீ எல்லாம் ஒரு மனுஷன், ஒரு எம்எல்ஏ, பெரிய கடவுள் பக்தன் வேற. என்னையா பைத்தியக்காரத்தனம் இது? என் கையில இருந்த கயிறு அவங்க கழுத்துல விழுந்துட்டா அவங்க எனக்கு மனைவி ஆயிட முடியுமா? இல்ல நான் தான் கணவன் ஆயிட முடியுமா? இது தானா நடந்த விஷயம் இல்ல, அவ ஆனப்படி நடந்த விஷயம். இதை ஏத்துக்கிட்டு நடக்கிறதா என்னோட கடமை. வேடிக்கையா இருக்க. அதே கயிறு ஒரு ஆடு கழுத்துலயோ மாடு கழுத்துலயோ வந்தா அதுங்களாம் எனக்கு பொண்டாட்டி ஆக முடியுமா? நான் தான் புருஷன் ஆக முடியுமா? இத பாருங்க, நீங்க சொல்ற மாதிரி தாலி வேற எங்கேயும் விழல, என் கழுத்துல தான் விழுந்துச்சு. நான் இதெல்லாம் ஏத்துக்க மாட்டேன். ஆத்தாவே முடிவு பண்ணிட்டா. அந்த பொண்ணை நீ ஏத்துக்கிட்டே ஆகணும். ஆமா, அந்த பொண்ணை நீ ஏத்துக்கணும். பார்ப்பா, தெரிஞ்சோ தெரியாமல இந்த ஊர் மண்ணை மிதிச்சிட்ட. அந்த பொண்ணு கழுத்துலயும் தாலி விழுந்துருச்சு. இனி நீதான் அவன் புருஷன், அவதான் உன் பொண்டாட்டி. இதுதான் இந்த ஊரோட தீர்ப்பு. இது அந்த நாத்திகன் ராஜபாண்டி, இது உங்க முறை பொண்ணு பார்வதி. அச்சோ, இதே மாதிரி அவங்க ரெண்டு பேரும் ஒன்னோட ஒண்ணு கலந்துட்டு இருப்பாங்களே, அந்த கோர காட்சியை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியலையே. பறிச்ச பழத்தை புடிச்சு கொடுத்துட்டு இப்ப பசிக்குதுன்னு புலம்பிக்கிட்டு இருந்தா எப்படி? நான் மட்டும் எப்படி செய்யலன்னா ஊர் நாய்ங்க என்ன குதறி இருப்பானுங்க. சரி விட, விஸ்கியும் சோடாவும் ஒண்ணு சேரும், ஆத்திகமும் நாத்திகமும் ஒண்ணு சேரவே சேராது. என்ன பண்றீங்க? உங்களுக்கு வேணுமா இன்னைக்கு நடந்தது கல்யாணமா இருக்கலாம். ஆனா என்னைக்கு என் கொள்கையை நீங்க ஏத்துக்கிறீங்களோ அன்னைக்குதான் நம்முடைய உண்மையான கல்யாண நாள். இது ஆத்தா எடுத்த முடிவு. உங்களையும் என்னையும் சேர்த்து வச்சதே உங்களை மாத்துறதுக்கு. ஆத்தா இவ்வளவு நல்லவரா இருக்கீங்களே, ஏன் பக்தி இல்லாம இருக்கீங்க? ஆத்தா இல்லைன்னு ஏன் சொல்றீங்க? இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? பக்தி தாமா மனிதாபிமானத்துக்கு பெரிய தடை. கடவுள் பக்தி இருக்கிறவன் பக்கத்திலே ஒருத்தன் கஷ்டப்பட்டா கூட இது அவன் விதி, தலையெழுத்து, போன ஜென்மத்துல செஞ்ச பாவம், கடவுள் அவனுக்கு கொடுத்த தண்டனைன்னு சொல்லிட்டு உதவி செய்ய முடிஞ்சா கூட செய்யாமையே போயிடுவான். ஆனா கடவுள் இல்லைன்னு சொல்ற நாத்திகன் மனுஷனுக்கு மனுஷன் தான் உதவி செய்யணும், வேற எந்த சக்தியும் வந்து உதவி செய்யாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்த மனுஷனுக்கு தன்னால முடிஞ்ச உதவியை செய்வான். இதெல்லாம் போக போக உங்களுக்கு புரியும். இந்த கல்யாணத்தையே நான் உங்களை மாத்துறதுக்கு கிடைச்ச ஒரு சந்தர்ப்பமா தான் எடுத்துக்கிட்டேன். சரிங்க, நான் வெளியே படுத்துக்கிறேன். நீங்க நிம்மதியா தூங்குங்க. தாப்பா போட்டுங்க. ஏங்க, நான் டவுனுக்கு போனோம், கொஞ்சம் நோட்டீஸ் அடிக்கிற வேலை இருக்கு.
வர்றதுக்கு 1 நாள் 2 நாள் ஆகும். கொஞ்சம் காபி சாப்பிட்டு போங்க. ரொம்ப நன்றிங்க. ஏங்க வரும்போது மறக்காம ஒரு முருகன் படம், அவங்க அண்ணன் பிள்ளையாரு, அப்பா பரமசிவன், அம்மா பார்வதி, மாமா பெருமாள் இத படம். பாருங்க, இந்த வீடு நம்ம 2 பேருக்கு தாங்க பத்தம். பெரிய குடும்பத்தையே கூட்டு வர சொல்றீங்க. விட்டா ரேஷன் கார்டுலயே பேர் எழுதுவீங்க போல் இருக்கு. என்னங்க வரும்போது ஒரு சின்ன பிள்ளையார் சிலையாவது வாங்கிட்டு வாங்க. ஏண்டி நாகம்மா, சாமி இல்ல இல்லன்னு சொன்னவருக்கு பூசாரி மாவு பொண்டாட்டி ஆயிட்ட. நம்ம பார்வதி அவரை சாமி கும்பிட வச்சிருவாள்ல, விட்டுருவாளா என்ன? ஜெகம் நீ அகம் நீ ஜெகத்காரணி நீ பரிபூரணி நீ ஜெகத்காரணி நீ. தாயே, கலங்கி போன என்ன காவல் காக்க வந்துட்டியா? நீ இல்லைன்னு சொல்ற என் புருஷன் கிட்ட நீ இருக்கேன்னு சொல்ல என் வீடு தேடி வந்துட்டியா தாயே? நாகம்மாவா அவதரிச்சு என் வீடு தேடி வந்துட்டியா? கோயில்கள் இருக்க கூடாது. என்ன கதை? கோயில் இருக்க கூடாது நோட்டீஸ் கொடுக்குற. அங்க போய் பாரு, உன் வீடே கோயில் ஆயிடுச்சு. அஞ்சலா ராமாயி, என் கோழியை கொஞ்சம் புடிங்கடி. ஆத்தாளுக்கு நேர்ந்து விட்ட கோழிடி, கொஞ்சம் புடிச்சு கொடுங்கடி. பார்வதி, திருவிழாவுக்கு நேர்ந்து விட்ட கோழி இது. எந்த களவாணி பைய வீட்லயாவது குழம்பாயிடுச்சோன்னு பயந்தே போயிட்டேன். ஏன் பார்வதி, உன் புருஷனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதாமா? அம்மா மேல பாரத்தை போட்டுட்டேன்க்கா. எல்லாத்தையும் அவ நல்லபடியா முடிச்சு வைப்பா. என்னங்க ஆச்சரியமா இருக்கா? இல்ல மனுஷா, நான் மனுஷனை வெறுமனே தான் படைச்சேன். ஆனா அவன் என்னத்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கா மனுஷன், நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இதெல்லாம் நீங்க கொடுத்த மூளையை ஆக்கப்பூர்வமா பயன்படுத்தினால வந்த கண்டுபிடிப்புங்கய்யா. மனுஷா, இந்த வாகனத்துல போனா சீக்கிரமா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போலான்னு சொன்னேன் இல்லையா? அந்த வாகனத்துல ஒண்ணு எடுத்துக்க. இல்லையா, அதெல்லாம் நினைச்சா எடுத்துக்க முடியாதுயா. ஏன்? அது மனுஷனுக்காக மனுஷன் படைச்சது தானே. அதுல நாம ஒண்ணு எடுத்துட்டா என்ன தப்பு? அதுக்கெல்லாம் காசு வேணையா? காசா? இது என்ன புதுசா சொல்ற? இதுவும் மனுஷன் கண்டுபிடிச்சதானே? ஆமா ஐயா, இன்னைக்கு உலகத்துல கடவுளும் காசும் தான் மிகப்பெரிய பிரச்சனை. பார்க்க தானே போறீங்க, வாங்க. கடவுளே முருகா. மனுஷா, இனிமே என்னால ஒரு 8 கூட எடுத்து வைக்க முடியாது. பசி தாங்க முடியல, கையால வலி பின்னுது. பசிக்குது. இதுக்கு தான் உங்ககிட்ட கடவுளாவே இருந்துடுறேன், பசிக்காது தூக்க வரான்னு சொன்னேன். நீ கேட்டியா? மனுஷன் மாதிரியே பசிக்கணும், ரத்தம் வரணும், வலிக்கணும்னா இதெல்லாம் வருது. திடீர்னு பசிக்குதுங்கிறீங்க, சாப்பிடறதுக்கு ஒண்ணு இல்ல, கையில காசு வேற இல்ல. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, இதோ வந்துடுறேன். என்னது பழத்தோட்டமே இவ்வளவு கவர்ச்சிகரமா தொங்குது? மனுஷன் சாப்பிடறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்கிறானே. ஒருவேளை மனுஷங்கள்ல பட்டிருக்காது. எதை கேட்டாலும் காசு காசுங்கிறானே. என்னதான் காசோ? அடடா, பார்த்தோனே பறிச்சு சாப்பிடணும் போல இருக்கு. அவ்வளவு அழகா கட்டி சார் வாங்க சார், ரஸ்தாலி சாப்பிடுங்க சார், மாம்பழம் சாப்பிடுங்க சார், ஆப்பிள் சாப்பிடுங்க சார். A-class குவாலிட்டி சார், சாப்பிட்டு பாருங்க சார். நான் திராட்சை சாப்பிடுறேன். எதை வேணாலும் சாப்பிடுங்க சார். எவ்வளவு சாப்பிடுங்க சார்? இப்ப எப்படி சொல்ல முடியும்? வயிறார சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். அந்த வாழைப்பழத்தை எடுங்க. இந்தா சார். ஆப்பிள் சாப்பிடுறியா சார்? அப்பா திருப்தியா இருக்கு. வரட்டுமா? வரட்டுமாவா? 18 ரூபா 50 காசு ஆச்சு. காசா? என்ன எல்லாரும் அதே கேக்குறீங்க? அப்படின்னா அப்படின்னா என்னவா? கிண்டலா? காசு வையா. இல்ல மனுஷா, எல்லாரும் காசு காசுங்கிறீங்களே, அது என்னது? ஊர்வனவா, பரப்பனவா, பறவையினமா, விலங்கினமா? என்னயா காசு கொடுனா ஆக்ட் கொடுக்குறியா? இல்ல மனுஷா, முதல்ல காசு கொடுன, இப்ப ஆக்ட் கொடுங்கற. எதை கொடுத்தா மனுஷன் பசியாத்த முடியும்னு தெரியலையே. யோ, இது மாதிரி எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க? நானும் இன்னொரு மனிதனும். அதோ வர்றாரு. அவர் அடிக்காதீங்க, அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. ஏன் அவரை போய் அடிக்க பாக்குறீங்க? என்ன அவர் பெரிய கடவுளா? பணம் தொட்டு காசு கொடுக்காம போறா, கழுத்தாமட்டே கொடுப்பேன். ஐயா ஏன் நீங்க சாப்பிட்டீங்க? நானா சாப்பிடல, அவரா தான் எடுத்து கொடுத்தாரு. சாப்பிட்டதுக்கு அப்புறம் காசா என்னமோ கேக்குறாரு. என்ன ஆக்ட் பண்றான் பாரியா? அண்ணே ஏய் நிறுத்துங்கண்ணே, உண்மையிலேயே எங்ககிட்ட காசு இல்ல. கரெக்டா இன்னும் 18 ரூபா 50 காசு கொடுத்துட்டு போய், இல்லைன்னா சட்டையை கட்டி வச்சு போயா. ஓஹோ, சட்டையை கட்டினா காசுக்கு சரியா? கொஞ்சம் இருங்க. என்ன பிரச்சனைங்க? யார் இவரு? போலீஸ், அத பத்தி அப்புறம் சொல்றேன். ஓஹோ, போலீஸ்னா சத்தம் போட்டு பேசணுமா? ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஆக்ட் பண்றான் சார். 18 ரூபாய் பழுத்த தொட்டு காசு கொடுக்காம போறான் சார். ஆமா, இவனை பார்த்தா கேடி மாதிரி தான் ஏத்து. இவனை ஸ்டேஷனுக்கு கூட்டு போய் 4 தட்டு தட்டினா எல்லாம் சரியா போயிடும். நடைய ஸ்டேஷனுக்கு. சார் 18 ரூபாய் 50 காசு சார். ஏயா 18 ரூபா 50 பைசா ஏமாத்துறனா நீ எவ்வளவு பெரிய கேடியா இருப்ப? சரி சரி, ஒரு 10 ரூபா கூட ஒண்ணு விட்டுறேன் சார். நம்புங்க சார், காசு இல்ல. சரி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், 5 ரூபா கொடுத்துரு. சார் உண்மையாவே காசு இல்ல. இருங்க,
மனுஷா இப்ப புரிஞ்சிச்சு. தடியோட வந்து தராருன்னா அதான் போலீஸ். ஆமாங்கய்யா. ஏய் என்ன கிண்டலா பண்ற? யோ வீட்ல பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டு காப்பி குடிக்காம வந்துட்டேன். ஒரு 2 ரூபாவாவது குடியா? ஏன் நம்ப மாட்டேங்கிறீங்க? இப்போ ஒரு பைசா இல்ல. 2 ரூபா கூட இல்லாம எதுக்குடா உயிர் வாழறீங்க? எங்கடா போய் சாவுங்கடா. சாவுறாங்க. 2 ரூபாய் இல்லைன்னா ஒரு மனுஷன் உயிரே வாழக்கூடாதா? 2 ரூபாய்ங்கிற உயிரை விட முக்கியமான விஷயமா? ஆண்டவா கடவுளே, இது வரைக்கும் நான் எதுவும் ஊருக்காகத்தான் கேட்டிருக்கேன். எனக்காக எதுவுமே கேட்டதில்லை. இன்னைக்கு எனக்காக கேட்க போறேன். என் பொண்ணுக்கு நல்ல வாழ்வு கொடு ஆண்டவா. என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடு ஆண்டவா. பார்வதி, இப்படி உச்சி வெயில்ல கஷ்டப்பட்டுட்டு இருக்கியே பார்வதி. என்ன மட்டும் கட்டிக்கிட்டு இருந்தீன்னா இப்படி குளத்தாங்கரையில துணி துவைக்க விடுவேனா பார்வதி? பட்டு புடவையில பளபளன்னு இருக்க வேண்டியவ காட்டன் புடவையில கசங்கி போய் கிடக்குறியே பார்வதி. ஏர் கண்டிஷன் ரூம்ல ரோஜா பூ மாதிரி இருக்க வேண்டியவ வெயில்ல வெந்து மடியறிய பார்வதி. அந்த பஞ்சத்துக்கு பிறந்த பரதேசி பையில கட்டிக்கிட்டு நீ படாத பாடுபட்டதை பார்த்தா எனக்கு வேதனையா இருக்கு பார்வதி. நீ மட்டும் சரின்னு சொல்லு, இந்த ஓல்டு கீரை கழட்டி கடாசிட்டு தங்கத்திலேயே தாலி செஞ்சு போறேன் பார்வதி. இனி நான் வரமாட்டான். வாழ்க்கையில எது போனாலும் திரும்பி வரும் பார்வதி. ஆனா இந்த இளமை போனா மட்டும் திரும்பி வரவே வராது பார்வதி. மனுஷா இவ்வளவு பிரம்மாண்டமா பெருசா இருக்கு. இது யாரோட வீடு? ஐயா இது உங்களோட வீடு. என்னோட வீடா? இத வீடுன்னு சொல்ல மாட்டாங்க, கோயில்னு சொல்லுவாங்க. ஐயோ நான் தான் இங்க இருக்கிறதே இல்லையே. இல்லாத எனக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய வீடு?